இறைவசனம். ஏசாயா 40 அதிகாரம் 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நம்மளால் முடியல, மனசு உடைஞ்சிடுச்சு. இந்த வார்த்தையை நம்ம வாழ்வில் பல முறை பயன்படுத்தியுள்ளோம். அப்படி சொல்லக்கூடிய நிறைய தருணங்கள் நமக்கு வந்திருக்கோம். நம் மனதில் கூட இதுக்கு மேலே என்ன செய்யறது அப்படின்னு தோணும். ஆனால் சோர்வாக இருப்பது தவறா? இல்லை, அது நம்முடைய மனித தன்மை. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? அவர் அந்த சோர்வின் இடத்தில்தான் அவருடைய வலிமையை ஊற்றுகிறார். ஏசாயா 40 அதிகாரம் 29 சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்படின்னா நீங்கள் சோர்ந்திருப்பது பிரச்சனை இல்லை, அதில் தான் தேவனுடைய ஆற்றல் வெளிப்படும். அதாவது நீங்கள் 0 பேட்டரி மாதிரி இருந்தால் கூட தேவன் என்ன பண்ணுறாரு? அதில் ஃபுல் சார்ஜ் ஊற்றுவார். காயின் தன் தம்பியை கொன்ற பின்னும் அவனுடைய பயம், தனிமை, துன்பம் எல்லாமே அவனை வாட்டியது. ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு குறி வைத்து அவனை மற்றவர்களிடமிருந்து பாதுகாத்தார். ஒரு கொலையாளிக்கே தேவன் இரக்கம் காட்டினார் என்றால், நீதியாக நடக்க முயற்சிக்கிறவர்களுக்கு அவர் இன்னும் அதிகமாக துணை நிற்பார். நாம் தப்பா நடந்தாலும் கூட அவர் நம்மை பரிகாசம் அல்ல, இரக்கத்தோடே கவனிக்கிறாரு. அப்படின்னா நீங்க அவரை நோக்கி நடந்தால் அவருடைய வலிமை உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் பொங்கும். இப்ப என்னோட சொல்லுங்க, தேவன் என் வலிமை. மறுபடியும் சொல்லுங்க, தேவன் என் வலிமை. இந்த வார்த்தை உங்க சோர்விலிருந்து வலிமைக்கு அழைச்சுதா? அப்படின்னா கமெண்ட்ல வலிமை அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க சோர்வு இல்லாம தேவனோட வலிமையோட இருக்க போறீங்கன்றதுக்காக உங்களுடைய டிக்ளரேஷன் இந்த வார்த்தை. இந்த செய்தி உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜெப பயணத்துல சேர்ந்துங்க. இன்று உங்கள் வலிமையின் தொடக்கம். தேவன் உங்களை தூக்கிக் கொள்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் வலிமை பெற்றுவிட்டோம். நன்றியோடு தேவனிடம் ஜெபிப்போம். வாருங்கள். ஜெபம். பரலோக பிதாவே, நான் சோர்ந்திருக்கிறேன், பலமற்றிருக்கிறேன். ஆனால் உம்மை தவிர எனக்கேதும் தேவையில்லை. இன்று என் உள்ளத்தில் உம்முடைய வலிமையை ஊற்றுங்கள். நான் சோர்வோடு இருக்க மாட்டேன். நீங்கள் என் ஆற்றலாக இருக்கிறீர்கள். என் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தினால் தூக்கப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்ற நான் வலிமையுடன் வாழ வேண்டும். நன்றி இயேசுவே, நான் சோர்வோடு அல்ல, வலிமையோடே வாழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.